ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனை வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 2/4/2019 செவ்வாய்க்கிழமை, விளம்பிய வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள். தேய்பிறை துவாதசி திதி காலை மணி 8:40 வரை, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் சதயம் இரவு மணி 12:50 வரை, பின்னர் உத்திராடம். யோகம் சுபம் இரவு மணி 9 வரை. தைதுளை கரணம் காலை மணி 8:40 வரை, பின்னர் கரஜை. ராகு காலம் பகல் மணி 3:16 முதல் 4:15 வரை. யமகண்டம் காலை 9:08 முதல் 10:40 வரை. குளிகை பகல் மணி 12:12 முதல் 1:44 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு மற்றும் கும்பம் ஆகும். பாசம் மிக்க காதலில் சாகசங்கள் புரிகின்ற மேஷராசி அன்பர்களே, எல்லோரும் முன்னேறும்படியாக அவர்களுக்கு அறிவு தானம் வழங்குவீர்கள். பொது வாழ்வில் தாராள மனதுடன் திகழ்வீர்கள். பணவரவுகள் அதிகரிப்பதால் உற்சாகம் பிறக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வமும் ஏற்படும். பல வகைகளில் பணம் வரும். பெண்களால் லாபமும் போகமும் கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கி உயர்நிலை அடைவர். அதன் காரணமாக தங்கள் மனதிலும் மகிழ்ச்சி நிலவும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும். அரசு பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண்கள் 2, 3, 5. அனுகூலமற்ற எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வீட்டை பராமரிப்பதில் ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோரால் திகழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, வேடிக்கையாக பேசுவீர்கள். பிள்ளைகளிடம் பாசத்தை பொழிவீர்கள். புளிப்பு காரம் அதிகமாக சேர்ப்பீர்கள். பிறருக்கு உதவி வருவதில் பேரின்பம் அடைவீர்கள். படிப்பில் வெற்றிகள் வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து மகிழ்வர். உடன்பிறப்புகளால் உதவி உண்டு. சுகம், சந்தோஷம், உல்லாசமான சுற்றுப்பயணங்கள் ஆகியவை ஏற்படும். அரசு ஆதரவு மற்றும் பெரியோர்களால் உதவி பெற்று மகிழ்வீர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வசீகரமான இளமையான தோற்றமுடைய மிதுனராசி அன்பர்களே, தொழிலில் கண்டிப்பும் கராரும் உண்டு. எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கோயில் திருப்பணிகள் செய்ய மனம் விளையும். தெய்வீக காரியங்கள் ஈடேறும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பணவரவால் மனம் பரவசப்படும். சுகம், சந்தோஷம் கூடும். குருவருளால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மன அமைதி கூடும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதம் அணிந்து சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். மனைவியை தேவதையாகவும் தெய்வமாகவும் போற்றி அவளை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களின் நடவடிக்கை மன அழுத்தத்தை தரலாம்.
சந்திராஷ்டம நாள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி காண இயலாது. எனவே அவற்றை தள்ளி போடுவது நல்லது. நியாயமான செயல்களில் மட்டும் ஈடுபடுங்கள். கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் பகை ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9, கௌரவ எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். சாதுரிய பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, பல வழிகளில் பணவரவு உண்டாகி பெரிய மனிதர் என பெயர் எடுப்பீர்கள். காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து கழிப்படைவீர்கள். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். மனைவி மூலமும் நன்மைகள் பல உண்டாகும். பல வழிகளில் தனவரவு உண்டாகும். தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலா, நல்ல வருமானம் ஆகியவை உண்டு. வாகன போஜன சுகங்கள் கூடி அவருக்கென்னையா பெரிய ஆள் என பெயர் எடுப்பீர்கள். புதிய சொத்துக்கள் அமையும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். கூச்ச சுபாவம் உள்ள கன்னிராசி அன்பர்களே, புதிய உத்தியோக முயற்சிகளால் உத்வேகம் ஏற்படும். பணியில் பணிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களால் லாபமும் போகமும் உண்டு. பொது வாழ்க்கை ஈடுபாடு வியாபாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அரசால் ஆதாயங்கள் உண்டு. எல்லா வளமும் பெறும் இனிய நாள். எதிரிகள் பணிவர். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வார்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம். இவற்றிலொன்றை தங்கத்தில் பதித்த புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். மெத்தப்படித்த பல்கலைகளில் தேர்ச்சி பெற்ற புகழுடைய துளாராசி அன்பர்களே, செல்வாக்கு உயர் பதவி கொண்டவர்களின் நட்பை பெறுவீர்கள். உறவுகளின் ஒத்துழைப்பு இருக்கும். பிற விவகாரங்களில் தலையிட மாட்டீர்கள். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். களவு போவதனால் மனச்சங்கடங்கள் ஏற்படும். அரசால் ஆதாயம் கிடைப்பது அரிது. மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சகோதரர்களால் உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. துளாராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உற்சாகமான சோர்வில்லாத மனமுடைய விருச்சிக ராசி அன்பர்களே,
சமயோஜித புத்தி சரியான புரிதலுடன் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளின் சாதனைகளைக் கண்டு பெருமை அடைவீர்கள். பொழுதுபோக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அழுத்தமும் டென்ஷனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மனைவி மற்றும் பெற்றோர்களிடம் பிரியமாக இருப்பீர்கள். எதற்கும் பயந்து நடக்கும் சுபாவம் இருக்காது. மனக்கவலை மற்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். காரிய தடைகள் ஏற்படலாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை. காரிய தடைகள் மற்றும் பண இழப்புகள் ஏற்படலாம். மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். பிடிவாதம் கடின மனம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் வந்து ஏற்றம் தரும். தக்க தருணத்தில் நல்ல நண்பர்களின் உதவி கிடைக்கும். மனதில் தைரியமும் புதிய தகவல்களால் புதிய உற்சாகமும் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலார்வம் கூடுவதால் எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். குழந்தைகள் பால் பாசத்தை பொழிவீர்கள். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கள் அணியவும் அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். தெய்வீக வழிபாடுகளை அறிந்த கல்வி கேள்விகளில் பிரகாசமான மகர ராசி அன்பர்களே, பாதுகாப்பான முதலீடுகளில் முதலீடு செய்வது நல்லது. உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் துணையுடன் விவாதிக்காமல் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். தோல்விகளைக் கண்டு தோண்டு விடாதீர்கள். கற்பனைகளில் மிதப்பதை விட யதார்த்தத்தை உணருங்கள். முயன்றால் வெற்றி நிச்சயம். வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியம். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். சோமலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். வீட்டில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி வைத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண்கள் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வதும் ஏற்றம் தரும். எதையும் திறம்பட முடிப்போரும் விஞ்ஞானத்துறையில் ஆர்வமுடைய கும்பராசி அன்பர்களே, குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். பெரியோர்பால் நேசம் ஏற்படும். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தனலாபம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். அன்பும் பாசமும் பெருகும். சாஸ்திர ஆராய்ச்சி மனப்பான்மை மேலோங்கும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். மன திருப்தி, தொழில் வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகங்கள் ஏற்படும். எல்லா நலன்களும் பெருகும். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம்.
பரிகாரம் ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். இளகிய மனமும் நவநாகரிகத்தால் கவரப்படும் மீனராசி அன்பர்களே, எவரிடமும் மனவிட்டு பழக மாட்டீர்கள். தெய்வ வழிபாடுகள் ஆச்சார அனுஷ்டானங்கள் அறிந்தவர்களாக இருப்பீர்கள். வீண் செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்களில் வேகத்தை குறைத்து விபத்தினை தவிர்க்கவும். உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. சுகம், பெண்களால் தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படும். குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் உண்டு. மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் பகை ஏற்படலாம். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். வாயை அடக்கி வம்புக்கு செல்ல இருப்பதே சுகம். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சமலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.